இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செய்ய போகிறது டேஸ்ட்டான இலங்கை கோதுமை மாவு தோசை. இதை வந்து தாளித்த தோசை சூப்பராக இருக்கும். தோசையில் பல வகையான தோசை இருக்குது. ஆனால் இந்த தோசையை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வீங்க. அந்த மாதிரி இது தோசை வந்து காயாது, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு எண்ணெயில் வறுத்த காஞ்ச மிளகாய் சம்பளம், நேற்று வச்ச மீன் சொதியும் இருக்குது. இந்த தோசையை பார்த்திங்கன்னா இலகுவாக செஞ்சிடலாம். அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கொண்டு கஷ்டப்பட தேவையில்லை, நினச்ச உடனே செஞ்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம். நான் மகனை கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வர கூட லேட் ஆகிட்டு 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கு வந்த பிறகு தான் நான் உளுந்தை ஊற வைக்க போகிறேன். உளுந்தை வந்து இந்த முறையில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த 3 முறை நல்லா அலசி கழுவ போகிறேன். உளுந்தை வந்து நாங்கள் 4 மணித்தியாலும் ஊற வைக்கணும். ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால நல்லா கழுவிட்டு 1 மணித்தியாலும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நான் அந்த மாதிரி வச்சு எடுத்தேன், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் போதும், நல்லா உளுந்து ஊறிடும். ஸோ நான் இங்கே வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி போட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, 1 மணித்தால் தான் வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இலகுவாக வேலை முடியும். நல்லா புசு புசுன்னு உளுந்து வந்து ஊறி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் எப்படி பாருங்கள், 1 மணித்தேல தான் வச்சேன் ஃப்ரீசரில். பாருங்கள் புசு புசுன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஊற வச்ச தண்ணியிலே தான் அரைச்சி எடுக்க போகிறேன். இது கூட நான் ஒரு கைப்பிடி சோறு சேர்த்து அரைக்க போகிறேன். சோறு இல்லாட்டி அவலும் உங்களுக்கு சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி பட்டர் மாதிரி இருக்கணும் அரைச்சதில் பிறகு. நான் 10 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் தோசைக்கு இப்போ இந்த மிக்சியில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் இதோடு சேர்த்து ஊற்றிக்கொள்ள போகிறேன். நான் எக்ஸ்ட்ராவாக 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுற நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இங்கே பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது இங்கே இலங்கையில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு. இது வந்து 1.5 கப் அவிச்ச கோதுமை மாவு. அவிச்ச கோதுமை மாவுன்னு சொன்னால் கோதுமை மாவை இடியாப்ப சட்டியில் போட்டு அவிச்சு எடுக்கணும், 1 மணித்தியாலும் அவிச்சு எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நல்லா ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நிறைய தண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் மாவு வந்து கட்டி ஆகிரும். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும், கட்டியும் ஒழுங்காக கரையாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறணும். சிலவங்க வந்து நிறைய ஒரே நேரத்தில் தண்ணி ஊற்றி கரைப்பாங்க. அப்படி கரைக்கிற நேரம் மாவு வந்து கட்டி ஆயிரும். ஸோ வேலையும் அதிகமாயிரும். இப்போ நான் 1 கப் தண்ணியில் தான் இதெல்லாம் கரைச்சிக்கிறேன். சரியாக தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிட்டோம்னா போதும். இதுக்கு நான் 1.5 டீஸ்பூன்
இது உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது நல்லா கரைச்சிக்கிறணும். அவசரத்துக்கு உங்களுக்கு இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இலகுவாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் கையை நல்லா கழுவிட்டு கையால் மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் மிக்ஸ் பண்ணுற நேரம் தான் இந்த மாவு வந்து நல்லா புளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி அடிச்சுக்கொள்ளணும். இப்போ எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பாருங்கள், இப்போ தோசை பாத்திரத்துக்கே தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த தோசை கொஞ்சம் தடிப்பமாக தான் வரும். இப்போ நாங்கள் இது 8 மணித்தாலும் ஊற வைக்கணும். நான் இப்போ காலையில் போயிட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது மாவு, நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. நைட் கரைச்சி வச்ச மாதிரியே தான் தோசை போட போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த தண்ணி நான் சேர்க்கலை, உப்பும் சேர்க்கலை. இப்போ நல்லா மாவு புளிச்சிருக்குது. இப்போ வாங்க சுடுவோம். இப்போ நான் வந்து தோசைக்கு வந்து தாளித்து ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். நான் இங்கே வந்து சீரகமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறலாம், கடுகு சேர்த்துக்கிறலாம். நான் இது 2 மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன். இந்த நல்லெண்ணெய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து போட்டோன்னா நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நான் தோசை சுட போகிறேன். பேனை சூடாக்கி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் தோசையை பெருசாக தான் போடுறேன். அதனால் 1.5 கரண்டி போட்டு இந்த மாதிரி வட்டமாக ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணையும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கொள்கிறேன். நீங்களும் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ப்ரௌன் ஆகிக்கிட்டு வருது. பாருங்கள், நல்ல பொன்னிறமாக கீழே இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை வந்து அடுத்த நாள் வச்சும் நீங்கள் சாப்பிடலாம், காயாது. அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். இன்னொரு தோசை போட்டு பார்ப்போம். பேனுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கிறோம். ஏன்னா மிச்சம் சூடாதனால இந்த தோசை வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப தோசை ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த தோசையை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு அனுப்பலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.